أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பரக்கத்தோட நம்ம துல்ஹாஜா பிறையுடைய 25வது இரவுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது நம்மளுக்கு துல்ஹஜ் மாதத்துடைய நாள் வர. தியாகத்தின் திருநாளை எதிர்நோக்கியவர்களாக, நம்மளுடைய அமல்களை சீரமைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் அச்சத்துடனும் அல்லாஹ்வின் பயத்துடனும் தக்வாவை நிறைக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் எங்களையும் நம் குடும்பத்தினரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோட துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்புகளில் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ் மாதம் பிறப்பதற்கு முன்னாடியே நம்மளுக்கு சில காரியங்களை செய்ய சொல்லி நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. அவங்களும் வாழ்ந்திருக்காங்க, சஹாபாக்களையும் வாழ சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்மளுக்கு அந்த துல்ஹஜ் மாதம் பிறக்கக்கூடிய இந்த நாளுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லுவோம், குர்பானிக்காக நியத்து வைப்போம். எல்லாருமே குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். குர்பானிக்கு நியத்து வைப்போம். குர்பானி யாருக்கெல்லாம் கடமை அப்படின்னா, ஜக்காத்து யாருக்கெல்லாம் கடமையோ அவர்களுக்கு எல்லாருக்குமே குர்பானியும் கடமை. ஜக்காத்துக்கும் குர்பானிக்கும் சிறு மாற்றம் என்னென்னா, ஜக்காத்துக்கு 1,00,000 ரூபா ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம கையில் இருந்தால் தான் அதுக்கு பிறகு நம்ம 2,500 ரூபா ஜக்காத்து கொடுக்கணும். குர்பானிக்கு நாளைக்கு பெருநாள், காலையில் விடிஞ்சால் பெருநாள். இந்த நேரம் இப்போ மகரிப்பு நேரம் எனக்கு ஒரு 50,000 ரூபா எனக்கு வந்திருக்கு. இப்போ கையில் என் சொந்த பணம் 50,000 ரூபா நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டா என்ன, எனக்கு குர்பானி கொடுப்பது கடமை. இதுதான் குர்பானிக்கும் ஜக்காத்துக்குள்ள வித்தியாசம். ஜக்காத்துக்கு ஒரு வருஷம் இருக்கணும் அந்த 1,00,000 ரூபா. ஆனால் குர்பானிக்கு 50,000 ரூபா அன்றைய தனம் வந்தால் கூட அவங்க குர்பானி கடமை உள்ளவர்களாக மாறிடுவாங்க. அந்த அடிப்படையில் குர்பானிங்கிறது ஆடு என்பது ஒருவருக்கு ஒன்று தான், மாடு என்பது 7 பேர் சேர்ந்து பங்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறோமோ அவர்களும் சரி, குர்பானி கொடுக்காதவர்களும் சரி, இந்த ஹஜ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நகங்களை வெட்டிடணும், முடிகளை களைஞ்சிடணும். குர்பானி கொடுப்பவர்கள் தான் அந்த சட்டத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே நம்ம என்ன செய்யணும், இதை புஸ்தகப்பான விரும்பக்கூடிய செயல். அதனால நகை வெட்டிடணும், முடியே களைஞ்சிடணும். முடியை களைஞ்சிடணுங்கிறது எதுக்காக சொல்கிறோம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம இந்த குர்பானி, ஒரு சிலர் சொல்லுவாங்க குர்பானி கொடுப்பவர்களுக்கு நகை வெட்டுறது அவசியம் இல்லை, அவங்க சாதாரணமாக இருக்கலாம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளுடைய நன்மை மற்ற எல்லாருக்கும் கிடைக்கணுட்டு தான் நம்மளுக்கு இந்த புஸ்தகப்பை நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம நியத்து வைக்கணும். நியத்து யார் பேரில் வைக்கிறோமோ அந்த நியத்து வைக்கக்கூடியவர்கள் தான் அந்த குர்பானிக்கு சொந்தக்காரர்களாக ஆவாங்க. குர்பானி என்பது ரத்தமோ சதையோ அல்லாட்ட போவது கிடையாது. நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும் தான் அல்லாவிட ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். அதனால நியத்தை நம்ம வச்சிட்டோம்டா அதற்கு தகுந்தவர்களாக வாழ ஆரம்பிச்சிடும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, துல்ஹஜ்ஜுடைய பிறை பிறக்குது, இன்னைக்கு பிறக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை இரவு துல்ஹஜ் பிறப்பதாக நம்ம நினைச்சிருக்கோம். அல்லாஹ் ஆகலமோ, அல்லாஹ் என்ன நாடி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த துல்ஹஜ் பிறகு ஒன்று இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அமல், முதல் அமல் என்னென்னா சூரத்துல் ஹஜ். குரானில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுன்னு ஒரு சூறாவை கொடுத்துருக்கான். அதில் சஜிதாவுடைய ஆயத்து அதில் வரும். நம்ம எல்லாருமே ஓதியிருப்போம். சூரத்துல் ஹஜ் குரான் ஓதிய எல்லாருமே அந்த ஹஜ் சூறா ஓதியிருப்போம், சஜிதாவும் செஞ்சுருப்போம். அந்த ஹஜ் சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதில் நம்மளுக்கு என்ன படிப்பினை இருக்குது, நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளோட என்ன உரையாடுறான் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து ஓதக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு முறை இல்லை பல முறை ஓதுறது கூட நன்மையை தரும். இன்ஷா அல்லாஹ் அதை அந்த சூரத்துல் ஹஜ் ஓதக்கூடியவர்களாக. குரான் எடுத்து பாருங்க, சூரத்துல் ஹஜ்ஜின்னு இருக்குது. ஜுஸ்ல வந்து 23 என்னமோ வரும். எனக்கு ஜுசு சொல்ல தெரியாதுமா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். நீங்க கன்னத்துல கை வைக்காதீங்கம்மா. இப்ப சூரா ஹஜ் ஓதுவது சிறப்பாக இருக்கு இந்த மாசத்துல. அடுத்தது சூரா ஃபஜ்ர்.
சூரத்துல் ஃபஜ்ரு குரானில் இருக்கக்கூடிய சூறா, அந்த சூறாவையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த சூறாவையும் ஓதக்கூடியவர்களாக இருக்குது. சிறப்பு, அதாவது எல்லாமே ஓதுறது சிறப்பு தான், இந்த இதை ஓதுவது நம்மளுக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்யக்கூடிய மூணாவது அமல், முதல் அமல் நியத்து வைப்பது, அந்த முடியை நம்ம சொல்லியாச்சு. ரெண்டாவது அமல் இந்த சூறாக்களை ஓதுவது. மூணாவது அமல் இந்த 10 நாளையில், அதாவது பிறை 1ல் இருந்து நம்ம பெருநாள் இரவுக்குள்ள ஒரு குரான் ஓதுவதற்கு முயற்சி பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 ஜுஸு இதை ஓதுனோம்டா அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம என்ன செய்யலாம், பெருநாள் இரவு ஒரு குரானை நம்ம கத்தமல் குரான் ஓதக்கூடியவர்களாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண கண்டிப்பாக முடியாது இல்லை. அப்படி நம்மளுக்கு முடியலையா இருந்தாலும் குரானுடைய தொடர்பை அதிகப்படுத்திக்கிறோம். எப்படி ரமலான் வந்தால் நம்ம குரானுடைய தொடர்பு எப்படி அதிகப்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த துல்ஹஜ் பிறையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குரானுடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கோம். இது மூணாவது அமல். நாலாவது அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வகையான நோன்பை விரும்பி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாமளும் அந்த விருப்பத்தோடு வைக்கக்கூடிய நோன்புகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச நோன்புல அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திங்கள் வியாழன் நோன்பை விரும்பி வச்சாங்க. அடுத்தது ஆசுராவுடைய நோன்பை விரும்பி வச்சாங்க. ஐயாமில் ஃபீலுடைய நோன்பை விரும்பி வச்சாங்க. அதே மாதிரி துல்ஹஜ் மாதத்துடைய நோன்பையும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி வச்சிருக்காங்க. சொல்லி தானே வர்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்தில் 9 நோன்பை தொடராக வச்சிருக்காங்க. பெருநாள் இரவு மட்டும்தான் நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட நாள், ஹராமாக்கப்பட்ட நாள். நம்மளுக்கு 5 நாட்கள் நம்ம நோன்பு வைப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள். அடுத்தது இந்த ஹஜ்ஜு பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள். தயவு செய்து அல்லாவுக்காக இடையில கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாதுமா. இது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன டவுட்டு வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அல்லாஹ் நாடினார். அப்படி இல்லையா நீங்கள் கொஞ்சம் நேரம் பயான் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கண்டா ஜெமிலாமாவுடைய உத்தரவோடு நீங்கள் சொல்லுங்கள். அதை அந்த ரூல்ஸை கொஞ்சம் கடைப்பிடிப்போம். இடையில பேசும்போது எனக்கு அந்த அளவுக்கு உங்கள் அளவுக்கு அறிவு விசாலத்தை அல்ல எனக்கு தரலை. எனக்கு கொடுத்துருக்கிற அறிவை கொண்டு தான் நான் பேச முடியும். அதனால் கொஞ்சம் அல்லாவுக்காக கேட்குறத அப்புறம் கேளுங்கன்ட்ட. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன செய்ய, ஐயாமில் ஃபீலுடைய நோன்பு வச்சுருந்துருந்தாங்க, அரஃபாவுடைய ஆசுராவுடைய நோன்பு வச்சாங்க. அடுத்தது திங்களுடைய வியாழன் நோன்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி துல்ஹஜ் மாதத்துடைய இந்த 9 நோன்பையும் நம்மளுக்கு வைக்க சொல்லி ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்காங்க. சஹாபாக்களும் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பெருநாள் அன்று நம்ம வைக்கக்கூடிய இந்த 5 நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பு நம்மளுக்கு தடுக்கப்பட்ட நோன்பு, வைக்கக்கூடாது. நோன்பு பெருநாளை வைக்க முடியாது, ஹஜ்ஜு பெருநாள் வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய 3 நாளுக்கு ஐயாமல் தஸ்ரீக்குன்னு சொல்லக்கூடிய அந்த 11, 12, 13 3 நாளை நம்ம நோன்பு வைக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்துருக்காங்க. அந்த தடுத்த நாளில் ஐயாமில் ஃபீலுடைய நோன்பு 13 அன்னைக்கு நம்ம வச்சு பழக்கம் இருக்குது, நாங்கள் வர மாதம் வச்சுருவோம், நாங்கள் இன்னைக்கு வைப்போம்னு வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்துருக்காங்க. ஐயாமில் ஃபீலுடைய நாள் அன்னைக்கு என்ன செய்யணும், 14, 15, 16 அன்னைக்கு நம்ம மாற்றிக்கிறோம். அந்த மாதம் மட்டும், துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் மட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த 9 நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நாட்கள் போகட்டும், வயசாகட்டும், இப்போலாம் வைக்க முடியாது. நம்ம நாட்களை தள்ளி போடாமல் நம்மளுடைய நேரமும் காலமும் அல்லாஹ்வின் கைவசம் இருக்குது. அவன் எப்படி மாற்றுவான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த 9 நோன்பையும் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி முடியாதவர்கள் என்ன செய்யலாம், அப்போ அந்த 9 நாளில் வரக்கூடிய திங்கள் வியாழன் நம்ம பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்சது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு பிற ஒன்று நம்மளுக்கு வியாழக்கிழமை வந்துச்சுன்னா வியாழனுடைய நோன்பு நம்ம வச்ச நன்மை கிடைச்சிக்கிறோம். நம்ம துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பிற அன்னைக்கு நோன்பு வச்ச நன்மையை நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தந்துக்கிறோம். அதுக்கு அடுத்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விட்டுட்டு சனிக்கிழமை வைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு திங்கக்கிழமை வைக்கலாம். இப்படி நம்ம மாற்றி வச்சோம்டா நம்ம 5 நோம்பு நோண்ட நன்மை வந்துடும். அதான் அரஃபாவுடைய நோம்பும் வரும் இல்லையா, அந்த நோம்பையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், இந்த கணக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்படி 9 நோம்பு தொடர்ந்து வைக்க முடியாதவர்கள் செய்யணும். நம்ம ரமலானுடைய நோன்பு வைக்கிறோம், ஃபர்லு கட்டாய கடமை. அந்த நோம்பையை நம்ம கலா செய்யும் போது பொடுபோக்குத்தனம் வரும், சோம்பேறித்தனம் வரும், வைக்கிறது ரொம்ப பாரமாக இருக்கும். ஆனால் ரமலானில் பாரமாக இருக்குமா, தொடர்ந்து வைக்கும்போது நமக்கு பாரமே தெரியாது. அப்போ இந்த நோம்பு நம்ம திருப்பி வைக்கும்போது, இப்போ 9 நோம்பு வைக்கணுமே அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது
பாரமாக தெரியும். வச்சு பார்த்துட்டோம்னா நம்ம ரொம்ப லேசாயிடும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த முஸ்தகப்பான வழி அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் நினைச்சு நம்ம இந்த நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. இப்போ அரபா இந்த 9 நாளையில தான் அரபாவுடைய நாள் நம்மளுக்கு வருது. இப்போ அரபாவுடைய நாளில் பிற 8 நம்மளுக்கு இங்கே, அங்கே வந்து 9. அரபாவுடைய நாள் அங்கே அரபாவோட ஹாஜிகள் கூடக்கூடிய நாள் 9வது பிற அங்கே. அப்போ அந்த கணக்கில் தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுறாங்க, 8ம் 9ம் பிடிங்கிறாங்க. அரபா நோம்பு 1 தானே, நாங்கள் 9 அன்னைக்கு தான் பிடிப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பிடிச்சிக்கிறலாம். ஆனால் அங்கே ஹாஜிகள் ஒன்று கூடி இருக்கிற அந்த நாளையில் நம்ம இங்கே நோன்பு வைப்பது முஸ்தகப்பான செயல். 9 நோன்பு வைக்கிற சொல்ல வைக்க சொல்லியிருக்கும்போது இதை ஒரு நோம்பு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால தப்பு இல்லையே. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு அரஃபாவுடைய நாளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்குறோம், அன்றைக்கு நோம்போடு இருக்கணும். இன்னும் துல்ஹஜ் மாதத்தில் ஒரு இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, துல்ஹஜ் மாதத்தில் இந்த 10 நாட்களை நாங்கள் 10,000 நாட்களுக்கு நாங்கள் சமமாக எடுத்துக்கொள்வோங்கிறாங்க. இந்த 10 நாட்கள் எங்களுக்கு 10,000 நாட்களுக்கு சமம்ங்கிறாங்கண்டா, அப்போ ஒரு நாள் வந்து 1000 நாட்களுக்கு நமக்கு சமமாக இருக்கு. அதுக்கு தகுந்த அமலுக்குள்ள கூலியும் எல்லாம் தருவேன் இல்லையா? கூலி கொடுப்பதில் எல்லாம் கஞ்சனா, அது விசாலமானவன் இல்லையா? அப்போ அந்த அது பெறணும்டா நம்ம என்ன செய்யலாம்? அப்போ ஒரு நோன்பு வச்சோம்டா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய பிந்திய பாவம் முந்திய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இன்ஷா அல்லாஹ் நோன்பை கொண்டு அரிசை தட்டக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த முஸ்தகப்பான நோன்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அரஃபாவுடைய நோன்பு அந்த 9 பேரை வைக்கிறோம் இல்லையா? அங்கே வைக்கிற 9ஆக இருந்தாலும் சரி, அங்கே காஜிகளுக்கு நோன்பு கிடையாது. நோன்பு வைக்காமல் இருப்பது முஸ்தகப்பு. கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்காங்க. சஹாபாக்கள்லாம் நினைக்கிறாங்க, எப்போதும் ரசூல்லா நோன்பு வச்சுருப்பாங்களே, பிற 9ல் நோன்பு வச்சுருப்பாங்களே, இன்றைக்கி நோன்பு வச்சுருக்காங்களா வைக்கலையா? போய் கேட்குறதுக்கு தயக்கம் சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் போய் சஹாபா பெண்மணிகள் போய் யார சொல்லலாம், இங்கே நோன்பா நோன்பு இல்லையான்னு கேட்க தயக்கம். எல்லாரும் மயங்கி இப்போ இருக்கிற நேரத்தில் அம்மாரா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, ஒரு கிளாஸில் பால் வண்டி கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லா பாலை குடிச்சிட்டாங்கன்னா நோன்பு இல்லை, பால் குடிக்காட்டா நோன்பு, நம்மளும் நோம்போடு அப்படியே இருந்துருவோம். பால் குடிச்சிட்டாங்கன்னா நம்மளும் நோன்பு வைக்க வேணாம் அப்படின்னு நினைச்சு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, பாலை கொண்டு கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி பிஸ்மின்னு சொல்லி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அப்போ நம்மளும் நோன்பு வைக்க வேணாம், நம்மளும் நோன்பு இல்லை. அப்போ எந்த அளவுக்கு ரசூல்லா அந்த நோன்பு வச்சுருந்துருக்காங்கன்னு நம்ம புரியணும்ல. அப்போ அந்த நாள் அன்னைக்கு அங்கே வைக்கக்கூடாது. அங்கே வந்து அங்கே வைப்பது முஸ்தகப்பு இல்லை, இங்கே வைப்பது நம்ம முஸ்தகப்பு விரும்பக்கூடிய காரியம். அப்போ அந்த இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ அப்படிப்பட்ட அந்த அரஃபா நாள் நம்மளுக்கு பிற 8ல் நம்மளுக்கு கொஞ்சம் வந்துடும். அங்கே அவங்களுக்கு 9னா நம்மளுக்கு இங்கே பிற 8. ஏன்னா உலகத்தை எல்லாம் அப்படி தானே வசப்படுத்தி கொடுத்துருக்கான் நம்மளுக்கு. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம 8, 9 வைப்பது சிறப்பு. இல்லை நான் 8 வைக்க மாட்டேன், 9 தான் வைப்பேன்டா, தாராளமாக வச்சுக்கிறலாம். இது வந்து ஃபர்லு கிடையாது, ஆனால் வைப்பது விரும்பத்தக்க செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தோடு வச்சது. இப்போ நம்ம விருப்பத்தோடு ஒரு அமல் செய்யும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். விருப்பத்தோடு ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப நம்ம மேலே அது மேலே ஒரு ஈடுபாடாக செய்வோம். விருப்பம் இல்லாமல் செய்யும்போது அது நம்மளுக்கு ஈடுபாடு இருக்காது. அப்போ ரசூல்ல விருப்பத்தோடு சொன்ன இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது நம்ம குர்ஆன் ஓதுறதை பார்த்துருக்கோம், அடுத்து நோன்பு வைக்கிறத பார்த்துருக்கோம். அடுத்தது திக்ர் செய்வது. திக்ர் செய்வதுக்கு முன்னாடி தக்பீர் கூறுவது. இந்த பிறந்ததுல இருந்து சஹாபாக்கள்லாம் என்ன செய்வாங்களாம், அதிகமான தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது பிறை 9ல் இருந்து பிறை 13 வரைக்கும் நம்ம தக்பீர் செய்வது ஃபர்லு, வாஜிபு. 2 நன்மையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். போன வருஷம் நாங்கள் பிறை 9ல் இருந்து 13 வரைக்கும் 23 வக்து நான் தக்பீர் சொல்லாட்ட, இந்த வருஷம் நான் கலா செய்யணும் கட்டாயம். எப்படி நம்ம தொழுகை கலா செய்கிறோம், எப்படி நோம்பு நம்ம கலா செய்யணும், தக்பீர் நம்மளுக்கு கலா செய்யணும். ஆனால் பிறந்ததுல இருந்து அந்த அடுத்து 9 நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள் வரைக்கும் நம்ம கொஞ்சமாவது தக்பீர் என்ன செய்யணும், வீட்டுக்கு எந்த நேரமும் ஓதிக்கிட்டு இருக்கோம், இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு சலாம் சொல்கிறோம், ஒரு முறை தக்பீர். வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், வீட்டில் சலாம் சொல்லி உள்ள நுழையில ஒரு தரம் தக்பீர், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர், அது மட்டும் சொன்னால் போதுமானது. இந்த தக்பீரையாவது நம்ம முடிஞ்சு கொண்டே இருக்கணும். சஹாபாக்கள் கடைவீதிக்கு போவாங்களாம், அவங்க சத்தமிட்டு சொல்லும்போது மற்றவங்க எல்லாரும் சத்தமிட்டு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி நம்ம அப்படிலாம் சொல்லணும்னாக்கா வேறு மாதிரி ஆயிடும். பெண்கள் சத்தமிட்டு சொல்லக்கூடாது, ஆண்கள் சத்தமிட்டு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.
இது அடுத்தது நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தக்பீரை வந்து நிறைய சொல்லக்கூடியவர்களை. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அம்மா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்க 3 பேரை கொண்டது தான் நம்மளுக்கு ஹஜ்ஜுடைய காரியங்கள். அவங்களுடைய தியாகங்கள் நம்ம கண்ணு முன்னால வரணும். ஹாஜர் அம்மா தண்ணி தவிச்சு பிள்ளையோட கதறினாங்க, அங்கு இங்கு ஓடுனாங்க. நம்ம வரலாறுகள் எல்லாருக்கும் தெரியும். ஏன் அல்லாஹ் நாடினா சொர்க்கத்திலிருந்து தண்ணியை கொடுத்து விட்டுருக்கலாம், அவனால முடியாதா? சொர்க்கத்துல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து நீங்க குடிங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம், குடிச்சிருப்பாங்க, தாகம் தீர்ந்திருக்கும். அவங்க வரைக்கும், அவங்க ஹயாத்து வரைக்கும் தாகம் இல்லாம கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனா அல்லாஹு தாலா ஒரு பிஞ்சு கால் உதஞ்சதுல அல்லாஹு தாலா இந்த தண்ணீர் ஊற்ற வர வச்சு கியாமத்து நாள் வரைக்கும் நம்மளையெல்லாம் அல்லாஹ் குடிக்க வச்சிருக்கானே. சுப்ஹானல்லாஹ். அந்த தாயுடைய தவிப்பு, அந்த தாயுடைய தியாகத்தை நம்ம நினைவு வச்சிருக்கோம். குர்பானின்றாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? கறி, நீ கறி பெருனா அந்த என்ன செய்யறோம்? குர்பானி கொடுக்குறோம். அந்த குர்பானியுடைய ரத்தமும் சதையும் அல்லாட்ட போறது இல்லை. நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும் தான் அல்லாஹ் தஆலா கூர்ந்து கவனிக்கவனாக இருக்கான். அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனசுல அந்த தியாகத்தை நம்ம நினைக்கக்கூடியவர்கள். ஒரு பிள்ளைய ஒரு தந்தை அறுக்க போகும்போது சந்தோஷமாவா போயிருப்பாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலத்தை கையில பிடிச்சி மக்காவில இருந்து மினாவில இருந்து முஸ்தலிஃபா வந்து அரஃபா, ஜம்ரத்து, எப்படி அந்த தவிப்போட இருந்தாங்களோ அதுதானே ஹாஜிகளுடைய செயலே. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை மனதில் நிறுத்தி நம்ம அதிகமான தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கோம். அடுத்தது நம்ம செய்யக்கூடிய அமல், ஹஜ்ஜு போற பிறந்துட்டாலே வருஷம் நம்ம சொல்றதுதான். ஆனா சொல்றவங்களும் கேட்கிறவங்களும் செயல்படுத்துறோமாங்கிறது ரொம்ப அறிஞ்சவன். இந்த வருஷம் நினைச்சு சொல்லிட்டோம், இதை மறந்துட்டு அடுத்த வருஷம் கேட்டுக்கிறோம் இருக்கிறதுக்கு பேரு அமல் கிடையாது. அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோட இருப்போமா இல்லையான்னு தெரியாது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய அமல்கள் சிறிதாக இருந்தாலும் அதை அந்தந்த நாட்கள் வரையில அதை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும்னு தான் திரும்ப உங்களுக்கு சொல்றோம். சொன்னதையே திரும்ப சொல்லி யாருக்காவது ஞாபகம் வந்தா இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்திக்கிடுவோம். நினைவு இல்லாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் புதுப்பிச்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப அடுத்தது நம்ம செய்யக்கூடிய அமல் திக்ர். அதிகமான திக்ர் திலாவத்தை நம்மகிட்ட வரணும். திக்ர் அதிகமா ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திண்ணைத்தோழர், கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நிழலாக இருந்தவங்க ஒரு நாள் ஒன்றுக்கு 12,000 திக்ர்கள் ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாம தொழுது முடிச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்றது உஹது மலைக்கு போயிட்டு வர்றது மாதிரி இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஓதுறோம்? கன்னத்துல கை யாரும் வைக்காதீங்க அல்லாஹ்வுக்காக. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சு கொள்ளுவோம். அல்லாஹ்வுடைய கிருபையில திக்ர் அதிகமா ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது திக்ரிலேயே தலை சிறந்த திக்ர். அது சொன்னாதான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது தொழுகை முடிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம்? திக்ர் தானே ஓதுறோம். எந்த திக்ரோட சேர்ந்த தொழுகை நம்மளுக்கு எவ்வளவு இதா இருக்காதோ அல்லாஹ்வை நினைவு கூறுவது. தொழுகைக்குள்ள அல்லாஹ்வுடைய நினைவோட தொழுதுட்டோம்னா தொழுகையிலே சிறந்த தொழுகையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அவனுடைய நினைவோட அல்லாஹ் தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் முடிக்கிறது வரைக்கும் அவனுடைய தொடர்போட ரப்பு முன்னாலெல்லாம் நான் நிற்கிறேன், என்னைய குனிய வைக்கிறது அல்லாஹ், நிமிர வைக்கிறது அல்லாஹ், இந்த சிந்தனையோடு நம்ம தொழுதாதான் அந்த தொழுகை சிறந்த தொழுகையா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிறான். ஆனா இன்னைக்கு நாம எப்படி தொழுகிறோம்? ஆனாலும் அல்லாஹ் உலகத்துல தொழுகையாளிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கானே. ஒருத்தர் பார்க்கும்போது நினைக்கிறவங்க எல்லாம் தொழுகையாளிமா, அதெல்லாம் நல்லா தொழுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எப்படி நம்மளுடைய தொழுகை அவன்கிட்ட அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? அங்கீகரிக்கப்படுமா? படும் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் மத்தியில தானே நம்மளுடைய வாழ்க்கைகள் போய்கிட்டு இருக்கு. அப்ப திக்ரை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்புகள் ஏராளமா சொல்றீங்களே, ஜிஹாதை விட உயர்ந்ததா இந்த துல்ஹஜ் மாதத்துல செய்யக்கூடிய அமல் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புனிதமான நாவால சொல்றாங்க, ஆம்ங்கிறாங்க. ஜிஹாதை விட பெருசான்னு கேட்கும் போது ஆம்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஜிஹாதில் எந்த ஜிஹாதில் திக்ருடன் ஜிஹாதுக்கு செல்கிறாரோ அவர் ஜிஹாதின் பெருங்கூலியை பெற்றுக்கொண்டாருங்கிறாங்க. அதே மாதிரி தொழுகையில யாரு இஹ்லாஸோட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோட அல்லாஹ்வின் உதிப்போட தொழுகிறாங்களோ அது சிறந்த தொழுகையாளிங்க கூலியை பெற்றுக்கொள்றாங்க.
நோன்பு அதிகமான திக்கரோட அந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு பெருங்கூலி கொடுக்கப்படும்ங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கும்போது ஜக்காத்துடைய ஃபர்ல் இருக்கு இல்லையா, எடுத்து வைப்பது, நியத்து வைப்பது, உரியவர்களை ஒப்படைப்பது, 3 ஃபர்லு தானே. அந்த ஃபர்லுக்கு எடுத்து வைக்கும் போது சில திக்ருகளை ஓதி நம்ம எடுத்து வச்சு கொடுத்தோம்னா அது சிறந்த ஜக்காத்தாக மாறுது. அதே மாதிரி ஹஜ், அந்த ஹஜ்ஜுடைய நாள்ல தானே வந்துட்டோம். அங்கே என்ன ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்கே எக்ஸ்ட்ரா என்ன அமல் 1000 ரக்காயத்தை தொழுகிறோம், 1000 குரானா ஓதிட்டு வர்றோம். அங்கே என்ன செய்யறோம், எக்ஸ்ட்ரா செய்வது அமல் என்ன, திக்ர் மட்டும்தானே எக்ஸ்ட்ரா செய்யற அமல். அரபாவில் இருந்து நம்ம என்ன அமல் செய்யறோம், திக்ர் மட்டும்தானே. அந்த திக்ரை தான் நம்ம அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுக்கு எந்த திக்ர் தெரியுமோ அதிகமான திக்ர்ல எத்தனை வகைகள் இருக்கு எதுவுமே தெரியல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இந்த திக்கரையாவது அல்லாஹ்ட்ட நம்ம அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் நம்ம சொல்ல 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 அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை பரிசுத்தப்படுத்துறான். நம்ம கல்பை பரிசுத்தப்படுத்துறான், நம்ம நாவை பரிசுத்தப்படுத்துறான், நம்ம கண்களை பரிசுத்தப்படுத்துறான், செயல்பாடுகளை பரிசுத்தப்படுத்துறான், நம்மளுடைய நடத்தைகளை பரிசுத்தப்படுத்துறான். தவறுகளுக்குள்ள போக விடாம தடுக்கிறதுக்கு மலக்குமார்களை எல்லாம் நியமிக்கிறான். சுபஹானல்லாஹ்ங்கிற வார்த்தை சாதாரணம் கிடையாது. அதுல உள்ள எழுத்துக்கள் 8 சொர்க்கத்தின் வாசல்கள். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து அதிகமான திக்ருகள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அடுத்தது நம்ம செய்யக்கூடிய துல்ஹஜ் மாதத்துல அடுத்து நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல ஏழை எளியவர்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகளை செய்வோம். நம்ம இப்படி எப்படி ரமலான் வந்துட்டு ஜக்காத்து கொடுக்கறதுக்கு எப்படி சதக்கா கொடுப்பதுக்கு 1 கொடுத்தா 70 நன்மை கொடுக்குறோம் இல்லையா. அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்திலையும் நோயாளிகளை போய் விசாரிக்கிறது, நம்மளால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யறது, உறவுகளை பேணுவது. யார்கிட்டயாவது நம்ம போய் அவங்கள்ட்ட சலாம் சொல்லி, நம்ம சலாம் சொல்றதுனால நம்ம நினைக்க நம்ம பணிஞ்சு போறோம், நம்மளை அவங்க மட்டமா நினைச்சிருவாங்க. எல்லா இடத்துல உயர்ந்தவர்களாக மாறுவோம். அப்ப நம்ம உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது. அன்பனி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளுக்கு எந்த அளவுக்கு உறுதி கொடுத்துருக்காங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமே நினைச்சுக்கலாம். அவங்களுடைய உறவு எப்படிப்பட்ட, தாயும் பிள்ளைக்கு உள்ள உறவு எப்படி இருந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி இருந்துச்சு, தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி உறவாட இருந்தாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கண நேரம் நம்மளை சிந்திச்சு பார்ப்போமே. ஒரே தனித்த ஒரு பெண்மணி காட்டுல அந்த மலை குன்றுல ஓடுன ஓட்டத்தை அல்லாஹ் ரசிச்சுட்டு என்ன செஞ்சுட்டான், கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு அமலாகவே வச்சுட்டானே. அந்த சவ்வாவும் மருவாவும் நினைவு சின்னமா அல்லாஹ் கொண்டாந்துட்டானே. இஸ்லாமிய நினைவு சின்னத்துல குரான்ல சொல்றான் அல்லாஹ் சவ்வா மருவாங்கிற பேரை. அப்ப எப்படிப்பட்ட அந்த புனிதமான இடம், அந்த தாய் எப்படிப்பட்ட புனிதமான தாய், இதையெல்லாம் நினைவு கூறுவதற்கு தானே நம்ம துல்ஹஜ் மாசம் வருது. அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் இத்தனை அமல்களை கொண்டு, குரானை கொண்டு, திக்கரை கொண்டு, சலவாத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா மாசத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்மளால முடிந்த அமல்களை அதிகமாக எப்படி நம்ம ரமலான்ல அமல் செய்யணும், ஒரு ஷெட்யூல் போடுவோம் இல்லையா. காலையில ரஞ்சத்துக்கு எரிச்சதுல இருந்து சகர் வைக்கிறதுல இருந்து நம்ம இஃப்தார் முடிக்கிறது வரைக்கும் ஒரு ஷெட்யூல் போடுவோம். அமலுக்குன்னு ஒரு ஷெட்யூல் போடுவோம், குடும்ப வாழ்க்கைக்குன்னு, வீட்டு வேலைகளுக்குன்னு ஷெட்யூல் போடுவோம். அதே மாதிரி இந்த 10 நாள் நம்மளுக்கு உலக நாட்கள்லயே சிறந்த நாட்கள் இந்த நாட்கள். சுப்ஹானல்லாஹ். 5 கடமையும் நிறைவேற்றக்கூடிய நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். 5 கடமையும் நிறைவேற்றக்கூடிய நாட்கள். இப்ப நோன்பு எப்ப வேணாலும் வச்சுக்கிறலாம், தொழுகை எப்ப வேணாலும் தொழுதுக்கிறலாம், ஜக்காத்து எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம், நம்மளால தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம், சதக்கா கொடுத்துக்கலாம், ஈமானை எப்ப வேணாலும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஹஜ்ஜுங்கிறது அந்த ஹஜ்ஜுடைய மாதத்துல அந்த பிறை 7ல இருந்து அந்த 13 வரைக்கும் நடத்துவதுதான் ஹஜ்ஜு. அந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல நம்ம முழுமையான ஈமான்தாரிகளாக அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி நம்ம வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா அதன்படி ஆக்கி தருவானாக என்ற துவாவை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ் மாதங்கள் வந்துவிட்டா அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் சஹாபாக்கள் பார்த்து அவங்ககிட்ட இருந்து தாபியின்கள், தப தாபியின்கள், இமாமார்கள் வரிசையில தானே இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.
அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லா இதை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி ஒரு நாளைக்கு 1000 நாட்களுக்கு சமம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களோ சகாபாக்கள், அந்த அடிப்படையில் இந்த துல்ஹஜ் மாதத்தை நம்ம இன்ஷா அல்லா ஒவ்வொருவர்களும் மனமுருகி அல்லாட்ட அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாங்கள் இந்த நாள் வந்துட்டா, இதுல இன்னொரு அறிவிப்புல அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னு இருக்கு, இந்த 10 நாளும் எங்க வீட்டுல விளக்குகளை அமர்த்த மாட்டோம்ங்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல விளக்கு தானே ஏற்றி வச்சிருப்பாங்க, அதை அமர்த்த மாட்டோம்ங்கிறாங்க. என்ன காரணம்? என்ன, இரவெல்லாம் தூங்க மாட்டோம், நாங்க வணக்கத்துல இருப்போம்ங்கிறாங்க. இப்ப நம்ம ரமலான்ல தஹஜ்ஜத் தொழுது இருப்போம், இப்ப இடையில விட்டு இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இந்த ஹஜ் புறையிலையாவது நம்ம என்ன செய்வோம், திரும்ப நம்ம என்ன செய்வோம், அதை புதுப்பிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். தஹஜ்ஜத் என்பது மற்ற பக்தி எல்லாம் அல்லாஹ் மனிதர்களை வச்சு அழைப்பு கொடுத்து தொழுவது. ஆனா தஹஜ்ஜத் என்பது அல்லாவே அழைப்பு கொடுத்து தொழுவது. அல்லாவே அழைப்பு கொடுக்கணும். மற்ற நேரத்துல நீங்க என்கிட்ட கேளுங்கிறான், தஹஜ்ஜத் நேரில் நீங்க கேளுங்க தாரேங்கிறான். அப்ப நம்ம அப்படிப்பட்ட அந்த புனிதமான அந்த தொழுகைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய உபரியான அமல்கள், உபரியான தொழுகைகள். ரெண்டாவது, இது விட்டு போன கலா தொழுகைகள் இருந்தா இந்த 10 நாட்கள்ல இரவு நேரங்கள்ல விழித்திருந்து வணங்கக்கூடிய அந்த பக்குவங்கள், இதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். அது அடுத்து நம்ம பெருநாள் இரவு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அரஃபாவுடைய நாட்களுடைய அந்த நாளுக்கே தனி மகிமை, அது சிறப்பையே தனி. இது அந்த கேட்டகரி தனியா போயிடும். இப்போ பெருநாள் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், கறி இருக்கணும், பிரியாணி ஆக்கணும், சீக்கிரம் ஆளு அறுத்துட்டு நம்ம பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுலாமே, இந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும். ஆனா நம்ம வைக்கக்கூடிய நியத்து என்ன, யா அல்லாஹ் இந்த குர்பானியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னும் பேர் உள்ளவர்களுக்கு இப்ப பங்கு சேர்றோம், இப்ப மாட்டுடைய பங்கு சேர்றோம், 6 பேர் ஹலாலான வியாபாரம் பண்றவங்க, ஹலாலா வச்சிருக்கிறவங்க, இதுல ஒருத்தர் மட்டும் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏற மாதிரி வியாபாரம் இருந்தால் அந்த 6 பேர் குர்பானியும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அந்த பங்கு சேரும் போது என்ன செய்யணும், உரியவர்களோட நம்ம குடும்பத்தார்கிட்ட நீங்க சேர்றீங்களான்னு கேட்டு 7 பங்குக்கு உள்ளதை நம்ம கொடுக்கணும். அல்லாஹ் நம்ம நியத்தை இன்னமெல்லாம் நியத்தை அல்லாஹ்தால நிறைவேற்றுவான். அப்ப அந்த அடிப்படையில இதையெல்லாம் பேணுதலாக நம்ம இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்தினால், அல்லாஹ் நாடினால் நம்மளை அல்லாஹ்தாலா நம்ம அமல் உள்ளவர்களாக, தீன் உள்ளவர்களாக, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஸலவாத்து கூறுபவர்களாக, தொழுகையை நியமமாக்குபவர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஏற்றுக்கொள்வாங்கிற நம்பிக்கையை இன்ஷா அல்லாஹ் மனதில் பதிய வைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம தொழுகக்கூடிய தொழுகையில் 2 நபிமார்களுடைய பேரை சொல்லாம நம்ம தொழுகை நிறைவேறாது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயரை வாய் விட்டு சொல்லாம நமக்கு தொழுகை நிறைவேறாது. அத்தையத்தில் வாய் விட்டுன்னு ஓதுறோம், சத்தமிட்ட மாட்டோம், வாய் முணுமுணுக்கணுமே, மௌனமா அப்படி உட்காந்துருந்தா மலக்குமார்களுக்கு தெரியாது. இப்போ பல பேர் மௌனமா உட்காந்துருப்போம், மனசுக்குள்ள ஓதுறோம்னு. வாய் அசையணும், வாய் அசைஞ்சாத்தான் மலக்குமார்களுக்கு இவங்க இன்னும் ஓதுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். மனதில் இருப்பதை மலக்குகள் கூட அறிய மாட்டாங்க. என் மனசுல என்ன இருக்குங்கிறத என் ரப்பை தவிர யாரும் அறிய முடியாது, மலக்குகளே அறிய மாட்டாங்களே. நம்ம சொல்லுவோம், என் மனசு உனக்கு தெரியுதா, உன் மனசுல இருக்கிறத நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறலாமா ஒழிய, ஆனா மனதில் இருப்பதை அறிஞ்சது அல்லாஹ் மட்டும்தான். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம அத்தையாத்தை நம்ம வாய் விட்டு ஓதுறோமே, அந்த அப்படிப்பட்ட நபிமார்கள் 2 பேருடைய நபி பேரை எல்லாரும் ஏன் சொல்ல வச்சிருக்கான்? முதல்ல என்ன சொல்லிருக்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத்து செய்ததை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பரக்கத்து செய்வதற்கு முன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. 5 வக்தும் தொழுகிறோமே, அந்த ஸலவாத்தை ஓதுறோமே, நம்மகிட்ட அந்த இஸ்கு வருதா? அந்த மாகுலோட நம்ம அதை பார்க்குறோமா? அந்த ஸலவாத்தை நம்ம நினைக்கிறோமா? அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம மனதில் ஆளை பதிய வைப்போம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள்மறை திருமறையை இறக்கி கொடுத்து, அது அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு அற்புத வேகமாக நாம ஓதி பிறருக்கு ஓதி கொடுக்குற அளவுக்கு எளிமையாக இனிமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கான். அந்த வேதத்தை கொடுத்த அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியில் வாழுங்கன்னு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லிட்டானே. அப்பன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு பேணுதலாக வாழ்ந்திருப்பாங்க?
அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு போன வாரமே உங்கள்கிட்ட சொன்ன முசாபா எதுக்கு இப்படி வந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னு போன வாரம் உங்களுக்கு அதை பற்றி பேசியாச்சு. அதனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த தியாகத்தை எல்லாம் மனதில் நிறுத்தி துல்ஹஜ் மாதத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் தக்பீரோடையும் திக்ரோடையும் சலவாத்தோடையும் தொழுகையோடையும் குரானோடையும் வரவேற்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்மானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்பிருக நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.